நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. வணக்கம். செய்தி வாசிப்பது பிரித்திகா முருகேஷ். மலேசியாவில் கடந்த 25 ஆண்டுகளாக தமிழ் இலக்கியத்துறையின் மேன்மைக்காக மலேசிய தேசிய பல்கலைக்கழகமான யூகேமின் இந்திய மாணவ பிரதிநிதித்துவ சபை வாயிலாக பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்றிணைந்து இலக்கிய பயணம் எனும் நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி வருகின்றன. எதிர்வரும் மே 4ஆம் நாள் இரவு 7 மணிக்கு யூகேம் பல்கலைக்கழகத்தில் 26ஆம் இலக்கிய பயணம் நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. சிறுகதை எழுதுதல், கவிதை எழுதுதல், புதிர் போட்டி, சொற்பொர், செய்தி வாசிக்கும் போட்டி என பல்வேறு போட்டிகள் இயங்கலையில் நடத்தப்பட்டு நேரடியாகவே பரிசுகள் வழங்கப்பட உள்ளது. இவ்வாண்டுக்கான அனைத்து போட்டிகளும் தமிழ் இலக்கியத்தின் ஐம்பெரும் காப்பியம் அடிப்படையில் நடத்தப்படுவதாக இந்திய மாணவ பிரதிநிதித்துவ சபையை சேர்ந்த ஏற்பாட்டு குழுவினர் தெரிவித்தனர். போட்டிகளில் பங்கேற்கும் சிறுகதைகளையும் கவிதைகளையும் தொகுத்து மலேசிய தேசிய பல்கலைக்கழகமான யூகேமின் இந்திய மாணவ பிரதிநிதித்துவ சபை மாணவர் நூலாக வெளியிட விருப்பதாக தெரிவித்துள்ளனர். இவ்வாண்டுக்கான இலக்கிய பயண நூல் வெளியீடு தமிழ் பாரம்பரிய இயல் இசை நாடக படைப்புகளுடன் வெளியிடப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 1997ஆம் ஆண்டு மலேசிய தேசிய பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக பணியாற்றிய பினாங்கு மாநில முன்னாள் துணை முதல்வர் முனைவர் ராமசாமி பழனிசாமி அவர்களின் ஆலோசனையில் முதல் இலக்கிய பயணம் நிகழ்ச்சி தோற்றுவிக்கப்பட்டது. 1997ஆம் ஆண்டு திருமதி ராஜலட்சுமி சுப்பையா தலைமையில் தொடங்கி வைக்கப்பட்ட இலக்கிய பயணம் மலேசிய தேசிய பல்கலைக்கழகமான இந்திய மாணவ பிரதிநிதித்துவ சபை மாணவர்கள் அரிய முயற்சியால் இவ்வாண்டு 26ஆம் ஆண்டாக கொண்டாடப்படுகிறது. பொதுமக்களும் பல்கலைக்கழக மாணவர்களும் எதிர்வரும் மே 4ஆம் நாள் இரவு 7 மணிக்கு யூகேம் பல்கலைக்கழகத்தில் 26ஆம் இலக்கிய பயணம் நிகழ்ச்சியில் பங்கேற்று ஆதரவளிக்க வேண்டும் என ஏற்பாட்டு குழுவினர் உளமாற கேட்டுக்கொண்டனர். இத்துடன் செய்தி நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம்.